அன்பு உறவுகளே, தன் அன்பு தாத்தா மணி தாத்தாவை குறித்து தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு பழகிய நாட்கள், அவரோடு பழகிய உறவுகள், அந்த கவிதையை வாசிக்கும் போதே அந்த அளவுக்கு ஒரு ஆழம் இருக்கிறது. இன்றைக்கு அவங்களோட பேத்தி காஞ்சனா என்கிற அன்பு சகோதரி ஒரு அழகான கவிதையை வாசித்து நன்றியோடு அவருக்கு இந்த வழி அனுப்பக்கூடிய அந்த நிகழ்வில் ஒரு கவிதையை சமர்ப்பித்து, இதுதான் எங்கள் தாத்தா, அவர் எப்படிப்பட்டவர் தெரிஞ்சுக்கங்க இந்த கவிதை வழியாக. வாழ்க வளமுடன். அன்பு தாத்தா, எங்கள் வாழ்வின் ஒளி. இன்று இல்லம் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஒரு இனிய நிழல் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவர் புன்னகையும் அவர் குரலும் எங்கள் இதயத்தில் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கின்றனர். எங்கள் தாத்தா போலீஸ் வீரன், நேர்மையின் விளக்கு, பாசமுடன் புன்னகை மலர்ந்த முகம், குடும்பம் தாங்கும் தூண் அவர்தான். எங்கள் உலகின் உயிர் மூச்சு அவர்தான். அவர் எங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வழிகாட்டி, ஒரு வாழ்க்கை பாடம். நேர்மையாயிரு, மனச சுத்தமா வை. பக்தியும் பரிவும். ஐயப்ப பக்தர், அன்னதான நாயகன், அன்பால் வளர்ந்த அருளின் பேரொளி. பாடல் பாடி நகைச்சுவை சேர்த்தோம். அந்த நினைவுகள் இன்றும் தழைக்கும் பூக்கள். அவர் மற்றவர்களுக்கு செய்த உதவிகள் அவரின் பரிசுத்தமான மனிதன் சான்றுகள். அவரை பார்த்தாலே ஒரு அமைதி, ஒரு நம்பிக்கை. அன்பு கடல், உறவின் உயிர். அவர் எல்லாரையும் மனம் திறந்து நேசித்தவர். யாரை சந்தித்தாலும் சிரிப்புடன் பேசி அவர்களின் மனதில் அமைதியை விதைத்தவர். உறவினர்கள் அவருக்கு பெரிய செல்வம். அவர்களுக்காக வாழ்ந்தவர், அவர்களாலே மகிழ்ந்தவர். மக்களை அவர் மனமாற நேசித்தார். அவருடன் பேசினால் சுமை குறைந்தது, மனம் நிறைவடையும். அவரின் அன்பு எங்கும் பரவியது, எல்லோரையும் இணைத்தது. இன்று அந்த உறவினர்கள், நண்பர்கள், அயலவர்கள் அனைவரும் இங்கே வந்து இருக்கிறோம் உங்களுக்காக, உங்களை பார்க்க. ஆனால் அன்பு தாத்தா இப்பொழுது எங்கே? நிழலாய் நிற்கும் ஆசீர்வாதம், இல்லம் வெறுமை, இதயம் நிறை. அவர் நினைவுத்தான் எங்கள் உயிர் நிறை. எங்கு சென்றாலும் நிழல் போல இருப்பார். அன்பு தாத்தா எங்கள் நெஞ்சு நிலைப்பார். அவர் இப்பொழுது நம்முடைய உடலா இல்லாவிட்டாலும் அவரது ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மை வழி நடத்தும். அவர் சொன்ன சின்ன சின்ன வார்த்தைகள் இன்றும் நமக்குள் ஒலிக்கின்றனர், உயிராய் வாழ்கின்றனர். என்றும் நம்முடன் அன்பு மணி தாத்தா. நீங்கள் போனாலும் உங்கள் அன்பு எங்களை விட்டு போகவில்லை. நீங்கள் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை மதிப்புகள் எங்கள் ஒவ்வொரு அடியிலும் வழிகாட்டுகின்றனர். நாங்கள் உங்களை என்றும் நினைத்து வாழ்கிறோம். நீங்கள் எங்களோடு இருப்பதை நம்புகிறோம். அன்புடன் உங்கள் பேத்தி காஞ்சனா. We love you so much and miss you so much. ஒரு அழகான கவிதை, ஆழமாக இருந்துச்சு, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. நிச்சயமாக உங்கள் தாத்தா அந்த கவிதை கேட்டிருப்பார். நீங்கள் நம்புறீங்களா? அவர் இங்கே தான் இருக்கார். நீங்கள் பேசுறதெல்லாம் கேட்டு ரசிச்சுன்னுங்கிறாரு. அவரோட உருவம் தான் இங்கே இல்லை, பட் உணர்வுகள் எல்லாம் இங்கே தான் இருக்குது. ஸோ வெரி பியூட்டிஃபுல் ஒரு கவிதைன்னு சொல்லணும். காஞ்சனா, ஃபீல் பண்ணாதீங்க, உங்கள் தாத்தா உங்களோட தான் இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு குணத்தை அவர் மாதிரியே பிரதிபலிக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான ஒரு மனிதர். உங்கள் தாத்தாவை கிடைச்சதுக்கு நீங்களாம் கொடுத்து வச்சுருக்கணும். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச்.